அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தமிழ்நாட்டிலும் மிக மோசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தென்மேற்கு பருவமழை. முதற்கட்டமாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு அங்க கனமழை புரட்டி போட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தமிழகத்துக்குள்ளேயும் ஊடுருவ ஆரம்பிச்சது. அதுல குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் முதற்கட்டமாக ஒரு கனமழை அப்படிங்கிறது பதிவாகி, அப்புறம் நாட்கள் போக போக நேரங்கள் ஆக ஆக அது ஒரு அதீத கனமழையாகவும், பின்னர் அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகியதை நம்ம பார்த்தோம். 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. இன்னும் நமக்கு மழை முடியல, ஒரு 20 முதல் 30 சென்டிமீட்டர் கூடுதலாக இன்னும் பதிவாகலாம் என்றுதான் எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் 110 இருந்து 120 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல பதிவாயிரும். சரி, மழை மட்டும் வந்தா பரவாயில்ல, காற்றும் சேர்ந்து வருதே, என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, கண்டிப்பா சூறாவளி காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். மிக தீவிரமான பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் இன்று முதல் மாலை மற்றும் இரவு நேரத்துல எதிர்பார்க்க முடியும். எங்க எந்த மாவட்டத்துல அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தயவு செய்து வானிலை அறிக்கையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேட்டு போனீங்கன்னா உங்க ஊர்ல மழை வருமா வராதானே தெரியாம போயிடும். அதனால தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க. அந்த லைக் பட்டன் ஒன்று இருக்கு, அது எல்லாருமே கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எதுக்காகனா, நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல எந்த ஒரு புயல் உருவானாலும் எந்த மழை வந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் வந்து வெளியாகிட்டே இருக்கும். நீங்க உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். 24 மணி நேரமும் தொடர்ந்து நம்ம வந்து கண்காணிக்கப்பட்டே வருது, எந்த புயல் உருவாகும், எப்பொழுது மழை வரும் சொல்லி. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டு போங்க. இனி வரும் நாட்களில் எப்போ மழை வந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்கள் நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் போன்ல வந்துகிட்டே இருக்கும். அதே போல நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க, அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் இன்று முதல் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல பலமான காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தீங்க இந்த புயல் வந்து எங்கேயோ போகுது அப்படின்னு. ஆமாங்க, இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வங்கத்துல தான் கரையை கடக்க போகுது. இருந்தாலும் இப்ப சொல்ற மாவட்டங்கள்ல பலமான ஒரு சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீச போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள்ல 60 கிலோமீட்டர் வேகத்துல பலமான ஒரு சூறைக்காற்று அப்படிங்கிறது இருக்கும். 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல எங்கெல்லாம் சூறாவளி காற்று வீசும் அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும், அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடுமையான காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களுக்கு அப்புறம் வீச போகுது. ரெடியா இருங்க. காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். வட தமிழக உள் மாவட்டத்துல சில பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சியில சில பகுதிகளிலும் பலமான ஒரு சூறாவளி காற்று வீசும். அது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல மாலை நேரங்கள் அல்லது சில மாவட்டத்துல இரவு நேரத்திலும் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும். ஆகவே வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு வங்கத்தில் கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால சென்னைக்கு வருமா, இல்லை கடலூருக்கு வருமா, இல்லை நாகப்பட்டினத்துக்கு வருமானு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிற்கு இந்த புயல் பொறுத்த வரைக்கும், இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம மார்ச் மாதத்திலே சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ நமக்கு காற்றுடைய திசை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. வடகிழக்கு பருவமழை கிடையாது, இது தென்மேற்கு பருவமழை. அதனால எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து அப்படியே கரையை கிடக்காது. அதனுடைய திசை மாற்றம் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்து தான் போகும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். தற்போதைய நிலவரப்படி மேற்கு வங்கத்தில் இந்த புயல் சின்னம், அதாவது தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் நமக்கு வந்து 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், குறிப்பாக ஒரு 10 15 மாவட்டங்களில் வலுவான காற்று பொறுத்த வரைக்கும் வீச ஆரம்பிக்கும். வெறும் காற்று மட்டும் கிடையாதுங்க, மழையும் சேர்த்து வரப்போகுது. அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி அதன் பிறகு மேற்கு வங்கத்தில் கரை கடக்கலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தமிழகத்தில் காற்றின் வேகம் அடுத்த 3 நாளைக்கு இருக்கு. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சும்மா அப்படியே காத்து வீசிட்டு போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. 3 நாளுக்கும்
நமக்கு வந்து 70 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான காற்றும் வீச வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில மிக கனமழையும் வெளுத்து வாங்கும். காற்றுடைய வேகத்தன்மை அடுத்து வரும் 3 நாட்களுக்கு அதிகரித்து பல பகுதிகள் உள் மாவட்டங்கள் சொன்னோம் இல்லையா, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, அதே மாதிரி தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னும் 3 நாட்களுக்கு மிக கனமழை தொடர்ந்து பதிவாகும். இதுவரை அதி கனமழை பெய்த நிலையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு மிக கனமழை பதிவாகும். 11லேருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யும். எப்படி பார்த்தாலும் 100 சென்டிமீட்டர் தாண்டியாச்சுங்க. அவ்வளவுதாங்க. 110லேருந்து 120 சென்டிமீட்டர் வரலாறு காணாத கனமழை தான். எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் அப்படிலாம் இல்லைங்க, சும்மா ஒரு 30 சென்டிமீட்டர் தாங்க வரும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, 30 சென்டிமீட்டர்லாம் கிடையாது. 110 சென்டிமீட்டர்லேருந்து 120 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இதுவரைக்கும் நமக்கு அந்த மழை பதிவுகளில் ரெக்கார்டாக வாய்ப்பு இருக்குது, அதாவது பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து இது ஏதோ ஆரம்பம் தான், இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மே மாதத்துல தான் இருக்கும், நம்ம ஒன்றும் செப்டம்பர் மாதத்துல கிடையாது. உடனே இப்போ தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிட்டு வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு நம்ம இப்போ இருக்கிறது மே மாதத்துல தான் இருக்கிறோம். ஆரம்பத்திலேயே 110 சென்டிமீட்டர் 120ன்னு போச்சுன்னா இன்னும் நமக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இன்னும் 4 மாதம் தென்மேற்கு பருவமழை தான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்கும், எந்த அளவுக்கு பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் அதிகமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் தென்மேற்கு பருவமழையை சாதாரணமாக எடுக்காதீங்கன்னு. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இயல்புக்கும் குறைவாக மழை பொழிவு இருக்கும்னு. யாருங்க சொன்னது? வரலாறு காணாத மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ, நீலகிரி மாவட்ட நிலச்சரிவுகள் இருக்கும், வெள்ளப்பெருக்கு இருக்கும், அதே மாதிரி அணைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழை பதிவாகும் என்று சொன்ன ஒவ்வொன்றுமே துல்லியமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரும் நாட்களில் மழை எங்கே பதிவானாலும் நீங்கள் சுலபமாக தப்பிக்க முடியும். தொடர்ந்து நம்ம வானிலை அறிக்கையை கேளுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும். தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் சரிப்பா எப்போ பாருமே அங்கேயே பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் ஊரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சொல்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட எல்லா பகுதிகளுக்குமே மழை வாய்ப்பு இருக்குங்க. எல்லா மாவட்டையும் சொல்லிட்டோம். அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கேயும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் ஒரு மிதமான மழையா பதிவாகும். மேற்கு தொடர்ச்சியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும், பகுதியாக சில இடத்துல மட்டும் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும். குறிப்பாக வட தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் கனமழையும் இன்று முதல் தீவிரமாக வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கிறது. சரிங்க, எப்போ பாரு வெள்ளப்பெருக்கு, புயல் சின்னங்கள், ஆபத்துகள், அதுக்கப்புறம் இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எப்போதான் இயல்பு நிலை திரும்ப போகுதுன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிலையும் கொடுத்துரும். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து இப்படி ஒரு மழை வந்ததே நமக்கு தெரியாதது போல அந்த வானிலை காமிக்கும். நல்ல ஒரு வெயில் இருக்கும், வறண்ட வானிலையாக இருக்கும். இப்போ போன வாரம் என்ன மழையா வந்துச்சுன்னு கேட்குற அளவுக்கு ஜூன் 2ஆம் தேதி வானிலையில் மிக தெளிவாகவும் நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கமும் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு முழுமையான அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சற்று விலகி அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி முதல் படிப்படியாக அந்த இயல்பு நிலைங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கனமழை இருக்குங்கிறதுனால தயவு செய்து மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.